மண்டல வாரியா யார் வெற்றி பெறப் போகிறார்கள் இந்த தேர்தலில் என்று பார்த்து வருகிறோம். அதில் தற்போது சென்னை மண்டலத்தை கைப்பற்றப் போவது யார் என்று பார்க்கலாம். சென்னை மண்டலத்தில் மொத்தம் 37 தொகுதிகள் இருக்கின்றன. சென்னை மாவட்டத்தில் 16 தொகுதிகள், திருவள்ளூர் மாவட்டத்தில் 10 தொகுதிகள், செங்கல்பட்டு மாவட்டத்தில் 7 தொகுதிகள், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 4 தொகுதிகள் என மொத்தம் சென்னை மண்டலத்தில் 37 தொகுதிகள் இருக்கிறது. இந்த 37 தொகுதிகளில் திமுக வசம் 36 தொகுதிகள் இருக்கின்றன. 2021 சட்டமன்ற தேர்தலில் 36 இடங்களையும் திமுக கைப்பற்றியது. ஒரே ஒரு தொகுதி அதிமுக வசம் இருக்கிறது, மதுராந்தகம் தொகுதி. அந்த ஒரு தொகுதியில் மட்டும்தான் அதிமுக வென்றிருக்கிறது. இந்த முறை சென்னை மண்டலத்தை கைப்பற்றப் போவது யார் என்று பார்க்கலாம். சார், சென்னை மண்டலத்தை பொறுத்தவரை வெற்றி வாய்ப்பு இந்த முறை யாருக்கு? கூட்டணியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி 8 தொகுதிகள் கொடுத்திருக்கிறாங்க, அதிமுக கூட்டணி 7 தொகுதிகள். அதாவது தமிழ்நாடு ஃபுல்லா சொன்ன அந்த திமுகவுக்கு சாதகமான அம்சம் சென்னை மண்டலத்துல ரொம்ப பெரிய அளவு இருக்கு. ஏன்னா அமைப்பு ரீதியா இங்க அதிமுக படுத்து பாஜகவே பலமா இருந்த ஒரு சூழ்நிலையில அதிமுகவுக்கு டம்மியா பாஜக வந்த தன்மையில பாஜக வாக்காளர்கள் இங்க அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு வாக்களிக்க போறாங்கிற ஒரு கேள்விக்குறி. ஏற்கனவே அதுல பாதாளத்துல இருக்கிறவங்க மீண்டும் அதே நிலைமையில கீழே போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஒரு சில கேண்டிடேட் கொஞ்சம் ஃபைட்டை கொடுக்கலாம், அந்த இண்டிவிஜுவல் சில கேண்டிடேட்ஸ் ஃபைட்டை கொடுக்கலாம். சென்னை மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஸ்வீப் திமுக அன்னைக்கு தான். தாவேகாவால அதிமுக தான் அதிகம் பாதிக்கப்படும். அப்போ அதுதான் அடுத்த சீமானை பொறுத்த அளவுல தாவேகாவோட அந்த பாப்புலாரிட்டியை தனக்கு சாதகமா நிதானமா போல்டா அதை திருப்புறாரு. சீமான் அதுல என்ன வராருன்னா, நான் மட்டும்தான் இலவசத்துக்கு எதிராக இருக்கிறேன், ஸ்டாலின் எடப்பாடி விஜய் 3 பேருமே மக்களை ஏமாத்துறாங்க இலவசம்னு. பிராண்டி விஸ்கிக்கு நான் மட்டும்தான் எதிராக இருக்கிறேன், மற்ற 3 பேருமே பிராண்டி விஸ்கிக்கு ஆதரவா இருக்கிறாங்க. பெண்கள் பாதுகாப்பு மதுவிலக்குன்னு பேசினாலும் மது பிரியர்கள் ஓட்டு பெயரக்கூடாதுன்னு 3 பேருமே பிராண்டி விஸ்கிக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறாங்க. நான் மட்டும்தான் காங்கிரஸ் பாஜகவையும் சேர்த்து எதுக்கிறேன். ஒருத்தர் காங்கிரஸ் கூட கூட்டணி இருக்கிறாரு, ஒருத்தர் பாஜகவோட கூட்டணி இருக்கிறாரு, இன்னொருத்தர் பாஜக கூட பேசி தன் படத்துக்கு பிரச்சனை வராம பாதுகாக்க நினைச்சு அது பிரேக் ஆச்சு. அதுக்கு பிறகு அவரு காங்கிரஸ் கூட்டணி வராத போது உண்மையான காங்கிரஸ்காரங்கள் என் கூட இருக்காங்கன்னு அவர் பேசுறாரு. அது மட்டுமில்ல, என்னால 2029 20 ஆண்கள் 20 பெண்கள்னு திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜகவை எதிர்த்து நான் நிற்க முடியும்னு 3 பேர்ல இருந்து தனித்தன்மையோட நிற்கக்கூடிய விஷயங்களை சொல்லி சீமான் தன்னை தகவமைத்து அதுல வளர்ச்சி பாதையில போறதுக்கான வியூகங்களை வகுத்து போறாரு. இந்த இடத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி அதிக அளவு விஜய் கேண்ட்ரியால இந்த பல்ட்டுக்குள்ள பாதிக்கப்படுவார். கண்டிப்பா. அப்ப கொளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடுறாங்க, பெரம்பூர்ல விஜய் போட்டியிடுறாரு. இப்ப நீங்க சொன்னது பாதிப்பு மட்டும்தான் ஏற்படுத்துமா, அல்லது பெரம்பூர்ல விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு இருக்கா? கடும் ஒரு போட்டியை கொடுத்துருவாரு. ஏன்னா அவரு கமலஹாசன் 3% ஓட்டு எடுத்தவர், 3% ஓட்டு எடுத்தவர், கோவையில 30க்கு மேல போனாரு. அப்படி இருக்கும்போது இவர் ஒரு ஸ்டார் கேண்டிடேட்னால ஒரு போட்டியை கொடுத்துருவாரு. களத்துல எதிர்த்து திமுகங்கிறதுனால வெற்றி வாய்ப்பு நம்ம உறுதியா சொல்ல முடியாது. ஆனா விஜய்க்கு வெற்றி வாய்ப்புன்னு உறுதியா சொல்ல முடியாது. நல்ல பர்சன்டேஜ் தான் பண்ண முடியும். 2 தொகுதியை அவர் சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன சார்? திருச்சி கிழக்கும் இருக்கு, உரிமை இருக்கு, சூஸ் பண்ணி இருக்கிறாரு. 2 தொகுதியில நின்னா 2 தொகுதியில நிற்கிறாருன்னு விஜய் பற்றிய பப்ளிசிட்டி மக்கள் மத்தியில போகும்னு ஒரு கணக்கு போட்டிருக்கலாம். ஓகே. மற்றபடி சென்னை மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் வில்லிவாக்கம், திருவிக நகர், ராயபுரம்ல ஜெயக்குமார் இந்த முறை போட்டியிடுறாரு. ராயபுரம் இந்த முறையும் தோத்து போவாரு. கழிஞ்ச முறை ஓபிஎஸ் இருந்தாரு, ஓபிஎஸ் இல்ல. அதுவே அவருக்கு ஒரு பின்னடைவு தான், கூடுதல் பின்னடைவு தான். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி உதயநிதி ஸ்டாலின் வெற்றி பெறுவாரு. உதயநிதி ஸ்டாலின் வெற்றிக்காக அவர் அடுத்த பவர் சென்டரா வருவாருங்கனால திமுகவில் உள்ள எல்லா தரப்பு, எல்லா சமூக அமைப்புகள், முஸ்லிம் கிறிஸ்தவ சமூக அமைப்புகள் எல்லாருமே ஒரு பவர் கூட தங்களை ஐடென்டிஃபை பண்ணுங்கிறதுக்காக கடுமையா உழைப்பாங்க. உதயநிதி ஸ்டாலின் வெற்றி பெறுவார். தமிழிசை சவுந்தரராஜனுக்கு வாய்ப்பு கொடுத்து தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு ஸ்டார் கேண்டிடேட்னாலும் கூட அங்கேயும் பிராமணர்கள் ஓட்டு எந்த திசையில போகுதுங்கிறத வச்சுதான் தமிழிசை சவுந்தரராஜனோட வெற்றி தோல்வியை முடிவு பண்ண முடியும். திமுக எதிர்ப்புன்னு பாஜக தாமரைக்கு போகுதா, அல்லது பெரியார் மண் அல்ல பெரியாரே மண்ணுன்னு சொல்லக்கூடிய சீமான் பிராமணர் கேண்டிடேட்டை போட்டிருக்கிறாரு, அதுக்கு ஒரு ஆதரவு தளத்தை கொடுக்கலாமா, அல்லது விசில்ல வெங்கட்ராமன் விஜய்க்கு ஆடிட்டர் நிற்கிறாருங்கிறதெல்லாம் ஒரு போன்ற அம்சங்கள்லாம் தமிழிசைக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அம்சமாக தான் இருக்குது. பட் அவர் நல்ல ஒர்க்கர், தெளிவாக மக்கள் மத்தியில் போகக்கூடிய தன்மை கொண்ட ஒரு கடுமையான உழைப்பாங்க. டி நகர்ல புஷி ஆனந்த் நிற்கிறாரு. புஷி ஆனந்துக்கு விஜய்க்குள்ள இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் புஷி ஆனந்துக்கு கிடையாது.
ஸ்ரீபெரும்புதூர்ல செல்வ பெருந்தகை நிற்கிறாரு. செல்வ பெருந்தகையை எப்படி வெற்றி பெற செய்ய வைக்கணுங்கிறதுல திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையா இருப்பாங்க. ஸ்ரீபெரும்புதூர் ராஜீவ்காந்தி இறந்த பூமி. ஸோ அங்கே காங்கிரஸுக்கு சாதகமான ஒரு அம்சமும் இருக்கும். ஓகே. இப்போ சென்னை மண்டலத்தை பொறுத்தவரை முழுவதுமா திமுக இந்த முறை கைப்பற்றுவாங்க அப்படின்றது உங்களுடைய பார்வையா இருக்கு. நன்றி சார்.